அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்துகிட்ருக்க அல்லது இனிமேல் வரப்போகிற சனி திசை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அவிட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசியிலையும் இருக்கும், கும்பராசியில் இருக்கும். உடைபட்ட நட்சத்திரம், அதாவது 2 ராசிக்கு வரும். ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசிக்கு வரும். மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் வரும், கும்பராசிக்கு வரும். பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஒரு ஃபயர் மாதிரி இருப்பாங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க, கரெக்டாக பேசுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு 2 தான். ஒரு சில பேர் டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும், முன்கோவம் வரும். ஏன்னா அவிட்டங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ அவங்களுக்கு அந்த குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கும். எதாக இருந்தாலும் உடனே முடிச்சாகணும், உடனே செஞ்சாகணும்னு நினைப்பாங்க. ஆனால் பாசக்காரங்களாக இருப்பாங்க. சரிங்களா? வேகம் உள்ளவங்களா, விவேகம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. நிறையா வந்து பாருங்கள், நிறைய பேர் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், இந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, விளையாட்டு இதில் சாதிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. மருத்துவர்கள், நிறைய பேர் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மருத்துவர்களாக இருக்காங்க. நல்ல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்களாக இருக்காங்க. நிர்வாகத்திறமை கொண்டவங்களாம் பாருங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவிட்டம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான், செவ்வாயோட நட்சத்திரம். நிர்வாகத்திறமை இருக்கவங்களுக்கு கரெக்டாக நடந்துக்குவாங்க. ஒரு போல்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்குவாங்க. பிறக்கும் போதே செவ்வாதசைங்க. செவ்வாதசை வந்து பிறக்கும் போதே செவ்வாதசை முடிஞ்சு, ரெண்டாவது உங்களுக்கு ராகு திசை 18 வருஷம் நடக்கும். ராகு திசை 18 வருஷம் நடக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு திசை ஒரு 16 வருஷம் நடக்கும். அப்போ நாலாவதாக பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதசை முடிஞ்சு, ரெண்டாவது உங்களுக்கு ராகு திசை முடிஞ்சு, மூணாவது உங்களுக்கு குரு திசை முடிஞ்சு, நாலாவது சனி திசை நடக்கும். அந்த சனி திசை ரொம்ப முக்கியமான திசை. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 33-35 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சனி திசையே வரும். கிட்டத்தட்ட 35லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு வரைக்கும் நடக்குங்க உங்களுக்கு. 19 வருஷம் சனி திசை. 33, 34, 35 வயசு வரைக்குமே உங்களுக்கு 32, 33, 34, 35 வயசு ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 53, 54, 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை நடத்தும். 19 வருஷம் சனி திசை. 35 வயசுக்கு மேலே வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக கன்ஃபார்மாக வரும். அந்த சனி வந்து உங்களுக்கு யோகம் செய்யுதா அவயோகம் செய்யுதான்னு பாருங்கள். ஏன்னா சனி வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிடுறாது. அதே மாதிரி சனி வந்து எல்லாத்துக்கும் கெட்டதும் பண்ணாது. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டே இருப்பார், கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 19 வருஷம் ஒரு மனுஷன் இல்லாமல் பண்ணிடுவார். கடனில் போய் மாட்டுறது, நோயை கொடுக்கறது, எதிர்ப்புகள் உண்டாக்குறது, அசிங்கமானத்தை கொடுக்கறது. ஏன்னா நோயை கொடுக்கறது, நோய்க்குண்டான கிரகமே சனி தான். இதே சனி செவ்வாயில் சேர்ந்து 8ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட விபத்தை கொடுத்துரும். செவ்வாய் வந்து ஆக்சிடெண்ட்டை வைக்கிற கூடும், அதாவது ஆக்சிடெண்ட்டை வைக்கிற கிரகம், விபத்தை ஏற்படுத்துகிற கிரகம் செவ்வாய். சனி வந்து நோயை கொடுக்குற கிரகம். அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் 8ஆம் இடம்லாம் சம்மந்தப்பட்ட ஆக்சிடெண்ட் ஆகிறது, நோய் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ சனி திசை ரொம்ப முக்கியமான திசை பாருங்கள், ரொம்ப முக்கியமான திசை. எந்த லக்னத்துக்கு சனி திசை நல்லது பண்ணும்? ரிஷப லக்னத்துக்கு சனி திசை நல்லது பண்ணும். மிதுன லக்னத்துக்கு சனி திசை நல்லது பண்ணும். கன்னி லக்னத்துக்கு சனி திசை நல்லது பண்ணும். துலாம் லக்னத்துக்கு சனி திசை நல்லது பண்ணும். மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு சனி திசை மிகப்பெரிய நன்மை பண்ணும். ஏன்னா இந்த 6 லக்னத்துக்கு தாங்க சனி நல்லது பண்ணும். புதனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும், சுக்கிரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும், சனியோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சனி வந்து ராஜயோகாதிபதியாக வரனால நிச்சயமாக நல்லது பண்ணும். ஆனால் சனி வந்து ராகுவோட சேரவே கூடாது. சனி சூரியனோட சேரக்கூடாது. அப்பாவுக்கும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும், ஜாதகருக்கும் பிரச்சனை வந்துடும். சனி ராகுவோட சேர்ந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும், இருட்டுக்குள்ளே போய் மாட்டின மாதிரி ஆயிரும். சனி சூரியனோட சேரக்கூடாது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, பெருசாக நெகட்டிவ் பண்ணாது. ஆனால் அதுலேயும் சில பிரச்சனை வரும். சனி சூரியனோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது, ராகுவோட கண்டிப்பாக சேரவே கூடாது. சனி இருக்கிற இடத்த பொறுத்து பலன் கொடுக்குங்க. சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். இப்போ இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த சர்வநாசம் பண்ணும். அதனால தான் சனி பார்க்க சர்வநாசம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு ஒரு இடத்த பார்த்தாருன்னா அந்த இடத்த விருத்தி பண்ணிடும், பிரச்சனை இருந்தால் கூட சால்வ் பண்ணும். சனி ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா அந்த இடமே சர்வநாசமாகும், அந்த இடமே காலி பண்ணி விட்ரும். இப்போ 7ஆம் இடத்த சனி பார்த்து திசை நடத்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். 4ஆம் இடத்தை பார்த்தா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், உங்களோட சுகஸ்தானமே கெட்டு போயிடும். 5ஆம் இடத்தை பார்த்தா குழந்தைங்களால் பிரச்சனை, மன அழுத்தம், இதெல்லாம் கண்டிப்பாக சனி கொடுக்கும். ஆனால் சனிக்கு உகந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11. இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்காது, கடன் இருக்காது, எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி வந்துடும். 10ஆம் இடத்துல சனி தனிச்சிருக்கிற விட கூட்டு கிரக சேர்க்கை, சுபகிரக சேர்க்கை இருந்தால் அந்த 19 வருஷம் சனி திசை சூப்பராக இருக்குங்க, தூள் கலப்பலாம். 11ஆம் இடத்துல சனி இருந்தால் கொட்டி கொடுக்கும் சனியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து
சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலோ கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலோ இந்த சனி வந்து பெருசாக நல்லது பண்ணாது. அந்த சனி வந்து ராகுடைய செவ்வாயோடலாம் சேர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் தான் சனி திசையில் கொடுக்கும். சனி ராகுவோட சேரவே கூடாதுங்க. கடக லக்னக்காரங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி நோயை கொடுக்குற கிரகம், கடனை கொடுக்குற கிரகம், அசிங்க அவமானத்தை கொடுக்குற கிரகம். ஒரு சில பேருக்குலாம் கடக லக்னத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை வந்து நடு ரோட்டில் நிற்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க. அந்த 35 வயசுக்கு மேலே வாழ்க்கை வீணாக போயிடும் அவங்களுக்கு. வாழ்க்கையை வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே 35 வயசுக்கு மேலே நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா? என்ன காரணம்? சனி வந்து சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. குருவோடு இருக்கார், நல்ல லக்னத்தில் பிறந்திருக்காங்க. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி நல்லா தாங்க பண்ணுது. தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி 2ஆம் அதிபதியாக வரனால ஒரு பேலன்சிங்காக மீடியமான இருக்கிற கிரகம்னால கண்டிப்பாக நல்லது பண்ணுது. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி நல்லா தான் பண்ணுது. சமகிரகம், மீடியமான கிரகம். அவர் நல்லவரும் கிடையாது, கெட்டவரும் கிடையாது. தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. மற்ற லக்னம் சுக்கிரனோட லக்னம் ரிஷபம், துலாம், புதனோட லக்னம் மிதுனம், கன்னி, சனியோட லக்னம் மகரம், கும்பல். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி திசை கண்டிப்பாக யோகத்தை செய்யும். பாவகிரகத்தோட சம்மந்தம் இல்லாமல் சுபகிரகத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா 19 வருஷம் நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ஜாதகர் வாழ்ந்துட்டு போகிறாங்க. அதுவும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான தசைன்னு சொல்லிடலாம் சனி திசை. உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார்? கெட்டு போயிட்டாரா? நல்ல அமைப்பில் இருக்காரா? உபஜய ஸ்தானத்தில் இருக்காரா? இல்லை நீங்கள் சிம்ம லக்னம் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? சனி வந்து உங்களுக்கு கெட்டு போயிருக்காரா? உங்களுக்கு கெட்டது பண்ண போகிறாரா? இல்லை வந்து நல்ல லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அதாவது சுக்கிரன் புதன் சனியோட லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சனி நல்லது பண்ண போகிறாருன்னு அர்த்தம். சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உகந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உபஜயஸ்தானம் தாங்க. 3, 6, 10, 11 இடங்கிறது சனிக்கு ஒரு நல்ல ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து லக்னத்திலலாம் இருக்கக்கூடாது. லக்னத்திலிருந்து ஜாதகர் வந்து நோய்வாய்ப்படுறது இதெல்லாமே சனி திசையில் கொடுக்கும். ஆளே மந்தமாக இருப்பாங்க. 2ல் சனி இருந்தால் வாயால் கெடுவாங்க, வாய்ப்பேசி பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். 4ல் இருந்து அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். 5ல் இருந்தால் ஒரு சில பேர் குழந்தை பிறக்கிறதே இல்லை, குழந்தை தாமதமாக பிறக்கிறது, ஊனமாக பிறக்கிறதெல்லாம் 5ல் இருக்க சனி தான். 8ல் சனி இருக்கலாம், ஆனால் சுபகிரக சம்மந்தப்பட்டிருக்கணும். 8ல் சனி தனிச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய கண்டங்களை கொடுத்துரும். 12ல் சனி இருந்தால் தூக்கமே கெடுக்கும், அயன சயன போகம் எல்லாத்தையும் கெடுத்துரும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான கட்டில் சுகம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 11ல் சனி இருக்கலாம், தப்பே கிடையாது, நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். 9ல் சனி இருந்தால் அப்பாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். 4ல் சனி இருந்தால் அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். அப்போ சனி கரெக்டான ஒரு இடத்துல இருந்து சுபகிரக சம்மந்தப்பட்டுச்சுன்னா, சுபகிரகத்தோடு சேர்ந்தால் சனி நல்லவர், கெட்ட கிரகத்தோட சேர்ந்தால் சனி மேலும் கெட்டது பண்ணுவார், பாவியாக கண்டிப்பாக மாறிடுவார். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், சனி எங்கே இருக்கார், உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த உங்கள் லைஃப் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.